ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஐஜி. சாத்தான்குளம் இந்த பேரை கேட்டாலே 2020 லாக்டவுன் ஞாபகம் வரும். கூடவே ரத்தமும் கொதிக்கும். ஒரு அப்பாவி தந்த ஒரு துடிதுடிப்பான மகன் லாக்டவுன் நேரத்துல கடைய 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா திறந்து வச்சது ஒரு குற்றமா? அதுக்காக ஒரு ராத்திரி முழுக்க ரத்த வெள்ளத்துல துடிக்க துடிக்க ஒரு ஸ்டேஷனுக்குள்ள என்ன நடந்தது? இன்னைக்கு 4 வருஷம் கழிச்சு இந்தியாவை திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வந்திருக்கு. காவல் தெய்வங்கள் நம்மன 9 பேருக்கு தூக்கு தண்டனை. இதுவரும் தீர்ப்பு இல்ல, அதிகாரத்திற்கு விழுந்த மரண அடி. இன்னைக்கு நம்ம வீடியோல அந்த கருப்பு ராத்திரில ஆரம்பிச்சு இன்னைக்கு தூக்கு மேல வரைக்கும் நடந்த அத்தனை உண்மைகளையும் அக்குவேராக ஆணிவேராக பிரிச்சு பார்க்க போறோம். ஜூன் 19, 2020 கொரோனா பயத்துல உலகமே வீட்டுக்குள்ள முடங்கி கிடந்த நேரம் ஜெயராஜ் அவர்கள் தன்னோட மொபைல் கடையை சாத்தும் போது சின்ன வாக்குவாதம். போலீஸ் அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. தகப்பனை காப்பாத்த மகன் பென்னிக்ஷன் ஓடுறான். ஆனா அங்க அவங்களுக்கு காத்துட்டு இருந்தது காவல்ல மரண பயம். சிபிஐ சார்ஜில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அந்த ராத்திரி முழுக்க சாத்தான்குளம் ஸ்டேஷன் சுவர்கள்ல இரத்த கரைகள், ரத்தங்கள், அவங்க உடுத்திருந்த ஆடைகள் எல்லாம் கிழிஞ்சு தொங்குச்சு. ஹாஸ்டலுக்கு கூட்டி போகும்போது 3 அல்லது 4 லுங்கிகள் மாத்த வேண்டியிருந்ததுன்னு சாட்சிகள் சொல்றாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்காக ஏன் இந்த கொலவெறி? சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கைகளே சாத்தான்களா மாறினா கொடூரம். போலீஸ் இது ஆரம்பத்துல நெச்சுரல் டெத் அப்படின்னு சொல்லிட்டு மூட பார்த்தாங்க. ஆனா உண்மை உறங்குமா? மக்கள் கொதிச்சிருந்தாங்க. சாத்தான் கூட ஆரம்பிச்ச போராட்டம் அமெரிக்கா வரைக்கும் எதிரொலிச்சது. சிசிடிவி ஃபுட்டேஜ் அடிக்க ட்ரை பண்ணாங்க. ஆர்ல போய் எழுதினாங்க. ஆனா அங்கே வேலை பார்த்த பெண் காவலர் ரேவதி கொடுத்த தைரியம், சாட்சியம் தான் இந்த கேஸ FBI மாத்திச்சு. இந்த இடத்துலதான் நம்ம சோசியல் மீடியா பவர் என்னன்னு உலகத்துக்கு தெரிஞ்சிச்சு. சினிமா ஸ்டார்ஸ்ல இருந்து சாமானிய மக்கள் வரைக்கும் கொடுத்த குரல் தான் இந்த கேஸ திசை மாற்றம் கொண்டு போச்சு. முதலாவது, கூடுதல் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஜி முத்துக்குமார் அவர்கள் வழங்கிய இந்த தீர்ப்பு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது. 9 போலீசாருக்கும் ஒரே நேரத்தில் தூக்கு தண்டனை. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 1.4 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுத்தாங்க. நீதிபதி சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொரு அதிகார வர்க்கம் கேட்க வேண்டியவை. மக்கள் பாதுகாக்க வேண்டிய கைகளே மக்கள் கொள்ள பயன்படக்கூடாது. இதை அரிதான வழக்கு அப்படின்னு கிளர்ச்சிஃபை பண்ணி கொலை குற்றம் சதித்திட்டம் கீழே இருந்த தண்டனையை கொடுத்திருக்காங்க. இந்தியாவில போலீஸ் கஸ்டடி மரணத்துக்கு 9 பேருக்கு 1 தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. இதுவே முதல் தடவை. ஜெயராஜ், பென்னிக்ஸ் இனி திரும்ப வரப்போறது இல்லை. ஆனா அவங்களோட சாவு இனிமே எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஒரு அப்பாவி மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி சட்டத்தோட பயத்தை உண்டாக்கியிருக்கு. ஜஸ்டிஸ் டிலே இஸ் நாட் ஜஸ்டிஸ் டெனிட் அப்படிங்கிறத இந்த தீர்ப்பு நிரூபிச்சிருக்கு. நீங்க என்ன நினைச்சீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இந்த தீர்ப்பு சரியான ஒண்ணுதானா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அக்குவேர் ஆணிவேர் உண்மைகளை தெரிஞ்சுக்க நம்ம ஐஜே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் ஐஜே.